ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே. நான் தான் உங்கள் சினி வித் நரேஷ். ஆக்சுவலி இந்த சேனலில் வந்து நான் முதல் வீடியோ பண்ண போகிறேன், ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். இதுக்கான கண்டென்ட் தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் சிக்குநாடா சிவனாண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் சிக்கிச்சு. அது என்னன்னா, இந்தியன் 2 படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு இது இருந்தது. ஊர் ஃபுல்லாக போட்டு அடிக்கடி அடிக்கிறாங்க, நீயும் போட்டு அடிக்க போறியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அது என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அப்படி என்னடா இந்தியன் 2 படம் பார்த்து உனக்கு என்னடா கண்டென்ட் கிடச்சிட போகுது, நீ என்னதான் சொல்லிட போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான். என்னன்னா, அனிருத்துன்னு ஒரு ஆள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து டாக் ஆஃப் த டவுன், பீக் ஆஃப் த மியூசிக் அப்படிங்கிற மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டரையும் அடித்து பிடிங்கி ஆய்க்கில் போட்டு முழுங்கி வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆளாக இருக்கார். அவர் ஏகப்பட்ட படங்கள் பண்ணிகிட்ருக்காரு, ஏகப்பட்டது பிஸியாக இருக்கார். பழைய மியூசிக் டைரக்டர்லாம் அவுட் ஆஃப் டேட்டுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு ஆள். அவருக்கு என்னடா பிரச்சனை, இந்தியன் 2 என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கொஞ்சம் நம்ம அப்படியே ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்துன்னு வச்சுங்களேன். ஒரு காலத்தில் வந்து ஜெயிலர், அப்புறம் டான், அப்புறம் டாக்டர், அப்புறம் கோலம்மா கோகிலா, அப்புறம் லியோ, மாஸ்டர், இது மாதிரி படங்கள் வந்து நல்லா ஓடினாலும், மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வாங்கினாலும், இல்லை அடித்தே ஊற்றுனாலும் சரி, ஆனால் அனிருத்தோட மியூசிக்கை யாருமே குறை சொல்லவும் முடியாது. அதே நேரத்தில் டாக் ஆஃப் த டவுனில் அவர் தனியாக மட்டும் இருப்பார், மியூசிக் பயங்கரமாக பண்ணிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தது. ஆனால் இது இந்தியன் 2 போட்டு ஊரே மாங்கு நடிச்சுக்கிட்டு கிடக்குது. ஆனால் வந்து எவனுமே கண்டுக்கவே இல்லை அனிருத்தை. அவரை திட்டவும் இல்லை, ஆனால் ப்ரைஸ் பண்ணவும் இல்லை. இந்நேரம் வந்து இப்போ வந்து இந்த படம் வந்து இவ்வளோ அடி வாங்கிருச்சு. ஆனால் இந்த அனிருத் கன்னிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அனிருத்தை பயங்கரமாக பேசியிருப்பாங்க, அவங்களால கூட பேச முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த ராயன்னு ஒரு படம் வந்துச்சு. நம்ம ஆள் தனுஷ் பெரிய பாயை கூட்டிகிட்டு போய் ஒரு மியூசிக் போட்டிருக்காரு, பயங்கரமாக இருக்குங்க. ஜக் பாக்ஸ், அந்த படத்தின் ஜூக் பாக்ஸ் விட்டுருக்காங்க, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஏன் ரகுமான் தான் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிட்டேன். நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத, நீங்கள் வந்து இந்த ராயன் படத்தில் ராயன் ரம்பல்னு ஒரு பாட்டு இருக்கும், போய் பாருங்கள். அது நம்ம ஏன் ரகுமான் தான் போட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஒரு இது மாதிரி இருக்கும். அப்போ தான் எனக்கு ஒரு கேள்விகள் உருவாச்சு. ஒரு டாக் ஆஃப் த டவுனில் அனிருத்தால் ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சு, ஆனால் இவ்வளோ நேரம் அவுட்டேட்டாக இருந்த மாதிரி ஃபீல் இருந்த ஏஆர் ரகுமான் ஒரு படத்தில் எப்படி பெரிய கம்பேக் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள மண்ணுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ தோண்டியது தான் இந்த ஞான உதயம். அப்படி என்ன தோண்டிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ அனிருத் வந்து இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஆளுங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நெல்சன் திலீப் குமார், அட்லி, லோகேஷ் கனகராஜ், விக்னேஷ் சிவன், இந்த மாதிரி ஆளுங்க. இவங்கெல்லாம் வந்து நியூ ஜென்ரேஷன் ஏரா. அவங்க உள்ளே வரும்போதே அவங்களோட மியூசிக் நாலேஜும் மியூசிக் கண்டென்ட்டும் வேறு மாதிரி இருந்தது. ஸோ அவங்க வந்து புதுவிதமான மியூசிக், புதுவிதமான ஒரு இது இருந்தது. இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனிருத் கிட்டேருந்து வாங்கினதுனால, அனிருத்தும் அதே லெவலில் இருந்ததுனால பட்டைகளை பிச்சு எரிஞ்சிட்டாப்புல. ஆனால் நம்ம பெரிய பாய், யுவன், ஹாரிஸ், இவங்கள்ட்டெல்லாம் போனாலாம் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு டேரக்டர்ஸ். அவங்கெல்லாம் போய் கேட்கும்போது அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத தான் இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் எப்படி சொல்ல வரேன் அப்படிங்கிறவங்களுக்கு புரியலன்னா, ஒரு தெளிவாக சொல்லணும்னா, இப்போ வந்து அனிருத் வந்து இவங்க ஜோன்லேருந்து வெளியே வந்து நம்ம பெரிய டேரக்டர், மாபெரும் டேரக்டர் சங்கர், அவருடைய மியூசிக் நாலேஜும் அவருடைய ஐடியாலஜியும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் போடணும் அப்படிங்கும்போது அனிருத்தெல்லாம் அந்த கேப்பபிளாக கொடுக்க முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நீங்கள் சொல்லலாம், பாரா அந்த சாங்ல பாரா பயங்கரமாக இருக்கும், நான் பார்த்து தான் ஏன் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கதரெல்லாம் போட்டு ஓட்டுன்னு ஓட்டி அடித்தானுங்க, எல்லாமே பயங்கரம் பண்ணானுங்க. மியூசிக் பிஜிஎம் வந்து அந்தளவுக்கு பேசப்படல அப்படிங்கும்போது அனிருத் இல்லையா, ஏன் அவரால் பண்ண முடியாது, இவ்வளோ நாள் பண்ணது இப்படி தான், ஒரு படம் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அதே ஆனால் இந்த பக்கம் பாருங்களேன், தனுஷ் ஒரு டைரக்டர், அவர் தான் தனுஷ் தான். தனுஷுங்கிற ஒரு ஆள் அனிருத்துங்கிற ஒரு மாபெரும் மியூசிக் டைரக்டர் உருவாக்கின ஒரு ஆள். ஏஆர் மட்டும் போய் சொல்லியிருப்பார், நீங்கள் இவ்வளோ நாள் போட்டதெல்லாம் போதும், நான் சொல்கிற மாதிரி போட்டு கொடுக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு இந்த ராயன் படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே. போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவுட் ஆஃப் த ஜோனில் இருக்கார் ஏஆர் ரஹ்மான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு மாதிரி இருக்குது அனிருத் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது தெளிவாக, ஒரு மியூசிஷியன் மியூசிக் போடுறதும் ஒன்று, அது அவருடைய கற்பனை இல்லை, அவருடைய இதில் அவரோட ஸ்டைலில் ஒன்று பண்ணுவார். ஆனால் அந்த படத்துக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது ஒரு டைரக்டரோட மைண்ட் செட்டில் தான். படத்தினுடைய பாட்டும் ஒரு மியூசிக்கும் ஒரு டைரக்டரோட மைண்ட் செட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஒரு டைரக்டருக்கும் ஒரு மியூசிஷியனுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷனும் ஒரு கெமிஸ்ட்ரியும் தான் அந்த படத்தினுடைய மாபெரும் பாடல்களுக்கான ஹிட்டு அண்ட் அந்த மியூசியமோட ஹிட்டு. ஒரு டைரக்டருக்கும் ஒரு மியூசிஷியனுக்கு உண்டான ஒரு கனெக்ஷனும் ஒரு கெமிஸ்ட்ரியும் தான் பயங்கரமான ஹிட்டை கொடுக்கும், பயங்கரமானது இருக்கும்.
எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், லவ் டுடே வந்து அது யுவன்கிட்ட ஒரு கெமிஸ்ட்ரி இருந்து அந்த யுவன்கிட்ட வந்து பிரதீப் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இப்படி தான் பண்ணுவார், இவரால் இது பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸோடு வந்து கொடுத்தாரு இல்லையா. ஸோ அதுதான் அந்த படத்தினுடைய அந்த சாங்கினுடைய விட்டு கடைசியாக யுவன் பண்ண பெரிய ஆல்பம் விட்டுமே அதுதான் எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி இந்த படத்தினுடைய மியூசிக் இப்படி போகிறதுக்கு வேறு என்ன காரணங்கள் இருக்குது, வேறு என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் அடிக்கடி வரும். தேங்க்யூ.